கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் புகழும் உண்டாவதாக. இந்த நல்ல நேரத்திலுமாக நாம் மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த நிமிஷங்களிலே நாம் காத்திருக்கிறோம். விசேஷமாக இந்த தலைப்பின் கீழாக நம்ம செய்திகளை நாம் படிக்கும்போது தேவன் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு மாற்றத்தை கொடுத்து அவர் நமக்கு ஆறுதலும் சமாதானமும் நம்மோடு நெருங்கி இருக்கிற நம்மளுடைய ஆத்ம நேசராகவும் இருப்பதற்கு நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்லதொரு நாளில் உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்பதற்கு நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திற்கு சேரட்டும். ஆண்டவரே, பரலோகத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி நிற்கிற எங்களுக்கு தேவனே பரிகாரியாக இருந்து எங்களுக்கு ஏற்ற நன்மைகளை கொடுத்தரலும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பரலோகத்தின் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற சிறப்பு தலைப்பானது தேவனின் பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் தொடர் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாவத்தில் பிரயாணமாகும் உலகத்திலே ஏராளமான அழிவின் செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். அழிவின் செய்திகளும் அச்சுறுத்தும் செய்திகளும் இன்னும் கொள்ளை நோய்களும் இப்படி எண்ணற்ற சம்பவங்கள், நாம் விரும்பப்படாத காரியங்கள் இந்த பூமியில் இன்றைக்கு அதிகமாய் நடக்கிறதுனாலே மனுஷர்களாய் இருக்கிற நாம் இந்த உலகத்திலே ஒரு பயத்தோடே நம்முடைய வாழ்நாட்களை கழிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாவலர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நாளிலே நாம் ஒரு சிறப்பு செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய இந்த சத்தியமானது நோவாவை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். தேவனின் பாதுகாப்பு என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய செய்தியானது கிருபை பெற்ற நோவா என்ற தலைப்பின் கீழாக இந்த நாள் செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். வேதம் சொல்லியிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த உலகம் எவ்வளவு துன்மார்க்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பார்க்கும்போது, நோவாவின் காலத்தில் உலகத்தை பார்க்கும்போது உலகத்தில் மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே மனுஷனுடைய எண்ணங்களும் அவனுடைய செயல்களும் நித்தமும் அது தீமையை நடப்பிக்கிறதாக இருக்கும்போது பரலோகத்தின் தேவனானவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அந்த நியாய தீர்ப்பிலே இந்த பூமியில் இருக்கிற சகல மனுஷர்களும் மரணத்திற்காக அல்லது ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்பதை அறிந்த ஆண்டவர் இந்த மரணத்தின் பாதையில் கடந்து செல்பவர்களையும் எச்சரிப்பதற்காக ஆண்டவர் சில காலத்தை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தினார். குறிப்பாக நோவா என்ற குடும்பத்தை அல்லது நோவா என்ற ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். உலகம் முழுவதிலும் பார்க்கும்போது பாவிகளும், உலகம் முழுவதிலும் பார்க்கும்போது ஜனங்கள் அருவருப்பான காரியங்களையும் நடப்பித்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய பார்வையில் ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் நல்லவனாக உத்தமனாக தென்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதலாக இருக்கிறது. தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்துவது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கான காரணம் என்ன? நோவாவுக்கு கிடைத்த கிருபையை போல நமக்கும் கிருபை கிடைக்குமா? நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் உலகத்தின் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது போல இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் உலகத்தின் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்களா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அதற்கான பதிலை கொடுப்பதுதான் இந்த நாளின் செய்தியின் நோக்கமாக இருக்கிறது.
எதற்காக நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிருக்கிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவாவோ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே நோவாவின் இடத்திலே 3 முக்கிய குணங்கள் காணப்படுகிறது. முதலாவது குணம், அவன் நீதிமானாக காணப்பட்டான். இரண்டாவதாக அவன் உத்தமனாக இருந்தான். மூன்றாவதாக அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எனவே தேவனுடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நோவா நீதிமானாக இருந்தான், நீதியை நடப்பிக்கிறவனாக இருந்தான், நீதியை பிரசங்கிக்கிறவனாக இருந்தான், நீதியின்படி கிரியைகளை செய்கிறவனாக இருந்ததினாலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. உத்தமனாய் இருந்தான். நோவாவை பார்த்து அவனிடத்திலே எந்த குறை குற்றமும் சொல்ல முடியாத அளவிற்கு தேவனுடைய பார்வையிலே உண்மையான ஜீவியத்தை ஜீவிக்கும் பக்தியுள்ள ஒரு தேவ மனுஷனான நோவா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்திருப்பதே நோவாவினுடைய தலையாய பிரயாசமாக இருக்கிறது. எனவே நோவாவினுடைய வாஞ்சையும் நோவாவினுடைய பிரயாசமும் தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதே. எனவே இந்த 3 காரணங்கள் அல்லது காரியங்கள் நோவாவினுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதினாலே தேவனாகிய கர்த்தர் நோவாவின் மேலே கிருபை கொண்டவராக இருக்கிறார். பார்த்தோம், அந்த உலகத்தில் மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் விசனப்பட்டார், அவர் மனஸ்தாபம் அடைந்தார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் பார்க்கும்போது மனிதனுடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்தாத செயல்களாக இருக்கும்போது இன்றைக்கு நம்மை பார்க்கும் தேவனும் ஒருவேளை மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார், நமக்காக விசனப்படுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி அவர் எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் முற்படும் போது இன்றைக்கு நீங்களும் நானும் நோவாவை போல வாழ்ந்தாலே ஒழிய நாம் இந்த உலகத்தின் ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியாது. எனவே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை விளங்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே வேதத்திலே நாம் இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். இந்த நோவாவினுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். நோவாவினுடைய முற்பிதாக்களில் ஒருவரான ஏனோக்கினுடைய வாழ்க்கையை அது நினைவுபடுத்துகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனோடு நெருங்கி இருந்த ஏனோக்கு இந்த உலகத்தில் மரணத்தை காணாமல் அவன் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது போலவே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு நெருக்கமாக உறவாடுகிறவர்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவனுடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நம்மை தொடரும் போது இந்த உலகத்தின் ஆபத்தை குறித்து அஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லாது இருக்கிறது. தேவ ஜனமே, இந்த நோவாவினுடைய குடும்பத்திற்கு கிருபை கிடைத்ததினாலே உலகத்தினுடைய ஆபத்தை பார்த்து அவர்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஆபத்தை பார்த்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கிறது. எனவே நோவா அவன் உத்தமனாக இருந்தான், அவன் நீதிமானாக இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் சொன்னபடி எல்லாம் அவன் செய்து வந்தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா தேவனுடைய கட்டளைகளுக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். கிருபை கிடைப்பதற்கான காரணங்கள்,
நோவா நீதியை பிரசங்கித்தவனாக இருந்தான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நோவா நீதியை இந்த உலகத்திற்கு பிரசங்கித்தவனாக இருக்கிறான். நீதிமானாய் வாழ்ந்தவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான். எனவே தேவ ஜனங்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து மனம் திருந்தி அவர்கள் தேவனுடைய அந்த சித்தத்தின்படி அவர்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பாரத்தோட 120 வருஷங்கள் நீதியை குறித்து பிரசங்கித்தவனான நோவா. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் எத்தனை நாட்கள் நாம் நீதியான செய்திகளை கேட்டும் இன்றைக்கு நாம் தேவனை விட்டு நாம் அகன்று போகிறவர்களாக இருக்கிறோம். நீதியின் செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் அவருடைய கிருபையினாலே தொடப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது, நமக்கு ஏன் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால் பார்க்கும்போது, இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜல பிரளயத்தினாலே சங்கரிக்கப்படுவதில்லை என்று, பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன என்று சொன்னால் பார்க்கும்போது, இனிமேல் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை ஜலத்தினாலே நியாயம் தீர்க்க போவது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, 3ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் இனிமேல் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக அக்கினியை அனுமதிக்க இருக்கிறார். நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கிருபை கிடைத்தது. எதற்காக என்று சொல்ல பார்க்கும்போது, ஜலத்திலே அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் மேலே கிருபை, கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபை கிடைக்க வேண்டும். எதற்காக என்று சொல்ல பார்க்கும்போது, அக்கினினாலே பட்சிக்கப்படாமல் இருப்பதற்காக கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலும் என் மேலும் வர வேண்டும். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்னமும் காத்திருக்கிறார், அவர் தாமதிக்கிறார். எதற்காக என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய குடும்பமும் மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. தேவ ஜனமே, இன்றைக்கு அவருடைய கிருபையிலே நீங்கள் நிலை பெறுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, நோவாவின் காலத்தில் எப்படி சம்பவித்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் சம்பவிக்கும் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். நோவாவின் காலத்திலே எப்படி எச்சரிப்பு செய்திகள் சொல்லப்பட்டாலும் ஜனங்கள் கேளாதவர்களாக இருந்து தேவனுடைய பாதுகாப்பில் இருந்து அவர்கள் தவறி போனார்களோ, அதே போல ஆண்டவருடைய ராஜ்யம் வரும் காலத்திலும் அவருடைய செய்தியை கேட்டும் அந்த பாதுகாப்பிலே நிலை நிற்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் நிச்சயமாக மரித்து விடுவோம். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தின் தேவன் நினைவுபடுத்துவது நோவாவை வைத்தும் அவருடைய குடும்பத்தை வைத்தும் நமக்கு நினைவுபடுத்தும் பாடம் என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, நோவாவினுடைய குடும்பம் பாதுகாப்பாய் இருந்தது போல உங்களுடைய குடும்பமும் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான் பரலோக தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் உங்களை எச்சரிக்கிறது. எனவே இந்த ஆபத்து வரும் என்று காத்திருக்கிற நீங்கள், இன்றைக்கு உலகத்தை பார்க்கும்போது நீங்கள் விரும்பாத காரியங்கள் சகல காரியங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை பார்க்கும்போது இதை காட்டிலும் இன்னும் உபத்திரவ காலங்கள் வரும், இன்னும் ஆபத்து நாட்கள் வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே வேதம் உங்களோடு பேசுகிறது. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவருடைய சந்நிதியிலே காணப்படுவீர்கள் என்று சொன்னால், நோவாவின் குடும்பத்திற்கு எப்படி கிருபை உண்டானதோ அந்த விதத்திலே உங்களுக்கும் கிருபை உண்டாகிறதாக இருக்கிறது. நம்ம எப்படி அந்த கிருபையை பெற போகிறோம்? அந்த கிருபையை பெறுவதற்கான வழிகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நாம் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மிடத்தில் இருந்த எல்லா அநியாயத்தையும் நீக்குவதற்கு அவர் சித்தம் கொள்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோட நீங்கள் பாவ அறிக்கை செய்வதற்கு ஆயத்தமா? நீங்கள் அப்படி அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்குவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த கிருபையிலே நீங்கள் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அறிக்கை செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அந்த பாவத்தின் கிருபையினாலே, அந்த பாவத்தினுடைய விளைவினாலே நீங்கள் பரலோகத்தை இழந்து போகாதபடிக்கு இன்றைக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பாவ அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபை கிடைப்பதற்கு இரண்டாவது அவருடைய வேத வசனத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது பரிசுத்த வேதம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே பார்க்கிறோம். எனவே தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனால் உபதேசிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள், தேவனால் சீர்திருந்த பண்ணப்பட்டவர்களாக இருப்பார்கள், தேவனால் நீதியை படிப்பிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட குணலட்சணம் உங்களிடத்தில் காணப்படும் போது பரலோக தேவனுடைய ஒத்தாசை உங்கள் மீதே காணப்பட்டு நீங்கள் அவருடைய கிருபையினாலே பாதுகாக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். தேவ ஜனமே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கிறிஸ்து இயேசுக்காக வெற்றி மகுடம் சூடும்போதுதான் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான பலனை பெற இருக்கிறீர்கள். அந்த பலனை நீங்கள் காண்பதற்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது, அவருடைய வார்த்தையிலே நாம் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். எனவே அந்த மெல்லிய சத்தம் உங்களுடைய இருதயத்தில் பேசும்போதெல்லாம் அதை துணிகரமாய் நாம் சில நேரத்திலே அதை எதிர்த்து நாம் செயல்படாதபடிக்கு அதனுடைய சித்தத்திற்கு இணங்க நம்மளுடைய நோக்கங்களை நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லிக்கிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள். நீங்கள் பலப்படுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அல்லது நீங்கள் பலப்படுவதற்கான கிரியை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் பலன் கொள்கிறவர்களாக இருக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது நோவாவின் குடும்பத்திற்கு கிருபையை செய்த தேவன் உங்களுடைய குடும்பத்திற்கும் கிருபையை செய்கிறவராக இருக்கிறார். தேவனோடு நோவா சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனோடு நெருங்கி நடந்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு நாம் நெருங்கி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லியிருக்கிறது, இன்றைக்கு நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்று சொல்லலாம் பார்க்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். எபேசியர் 4:17 முதல் 20 வரை, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நம் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. தேவ ஜனமே, இப்படிப்பட்ட நடத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவன் பிரியப்படாத குணங்கள் உங்களிடத்திலே காணப்படுகிறதா? இவைகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் வாழ்க்கையில் நிச்சயமாக தோல்வியை நீங்கள் பெறுவீர்கள்.
ஆனால் தோல்வியை பெற வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடியக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை பரலோகத்திலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நடக்கைகளை இந்த நாளிலே நீங்கள் மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுத்து அந்த கட்டளைகளின்படி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறவர்களுக்கு நாம் ஏதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் நமக்கு இப்படியாக சொல்லியிருக்கிறது. 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களை சேர்த்து கொண்டதன் நோக்கம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நீங்கள் தேவனுக்கென்ற ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், நீங்கள் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்கள் தேவனுடைய வாக்குகளை உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து அதன்படி நீங்கள் வெற்றி சிறக்க வேண்டிய ஒரு கூட்டம். தேவ ஜனமே, அதற்கான அனுமதிகளை இன்றைக்கு நீங்களும் நானும் கொடுப்போமா? வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. வேதம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனத்தையும் நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வேதம் சொல்லியிருக்கிறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். தேவனுடைய பாதுகாப்பு என்ற தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். இவங்க கீழ்ப்படிந்த இந்த குடும்பம் மாத்திரம் ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து காக்கப்பட்டார்கள். உலகத்தினுடைய நியாய தீர்ப்பின் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லியிருக்கிறது அடுத்த வசனத்தில் 21ஆம் வசனம், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவ ஜனமே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைப்பதற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கர்த்தருடைய கண்களினாலே கிருபை கிடைக்க வேண்டும். அது கிடைப்பதற்காக நாம் நோவாவின் வாழ்க்கையில் பார்த்த 3 குணம். நோவா நீதிமானாக இருந்தான், அவன் உத்தமனாக இருந்தான், அவன் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட நெருக்கமான வாழ்வை தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் உலகத்தின் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொண்டது போல நீங்களும் இந்த பூமியினுடைய கடைசி அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நோவாவை போல பக்தி வினயமான வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். இன்றைக்கு வேதம் நமக்கு அழைத்திருக்கிறது போல தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் இன்றைக்கு அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதுனாலே இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோக தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே தேவனை பற்றும் நல் மனசாட்சியோடு அவரிடத்திலே நாம் உடன்படிக்கையை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே அவர் ரட்சித்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையோடு நம்மை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த உலகத்தில் ஆண்டவரே பயங்கரமான ஒரு பேரழிவு சம்பவித்த போதிலும் நோவா உத்தமனாய் நடந்தான், அவன் நீதிமானாய் காணப்பட்டான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவரே நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அழிவின் விளிம்பிலிருந்து பாதுகாத்தது போல இந்த நாளின் செய்தியை கேட்டு பக்தி வினயமான வாழ்க்கையை துவங்குகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவனுடைய கிருபையினாலே நீர் அவர்களை பாதுகாத்தும் உலகத்தின் அழிவிலிருந்து அவர்களை தப்பிக்க செய்தும் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தியறலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென்.